ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அனதர் எபிசோடு. இந்த எபிசோட எந்த அனிமி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டொமஸ்டிக் கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டோட காதலி காதலி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டி வரும். அப்படி ஒரு டக்குன்னு இழுக்கக்கூடிய ஒரு பேராக இருக்குது. ஆமா இது ரொமான்டிக் பேஸ்டு அனிமி. இதை பற்றி ஒப்பீனியன் வந்து ஒருத்தவங்களும் ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம். ஸோ அது நாங்கள் இங்கே ஃபஸ்ட்டே சொல்ல விரும்பலை. ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட ஒரு கொஸ்டினோட நான் ஆரம்பிக்கிறேன். எவங்க கிட்ட பார்க்குறவங்க கிட்ட. ஓகே ரைட். ஏன்னா ஒரு ரெட்டிட்டில் வந்து ஒரு வாரே போயிட்டு இருக்கு. நீங்கள் வந்து டீம் ரூயா டீம் ஹினாவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் யார் டீமாக இருக்கீங்க? நீங்கள் வந்து நட்சுவோவாக இருந்தால் யாரை செலக்ட் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து கதைக்கு வந்து போகலாம். ஆக்சுவலாக வந்து இது ரைட்டர் வந்து ஒரு ஃபீமேல். உனக்கு அதுக்கு இப்போ அதுவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. மேக்ஸிமம் வந்து அப்படி பண்ண மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு. ஆனால் அது ரொம்ப பெட்டரான விஷயமும் கூட. ஏன்னா இப்போ எப்போவுமே வந்து அவங்க எழுதுகிறப்ப தானே கேர்ள்ஸோட ஃபீலிங்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம என்னதான் எழுதுனாலும் அது பையன் பொண்ணை எப்படி பார்க்குறாங்கிற வியூ, அவங்க எப்படி திங்க் பண்ணுறாங்கிறத நம்ம ஒரு லேயர் போட்டு சொல்கிற மாதிரி இருக்கும். பட் அது அவங்க பண்ணுறப்பே பெட்டராக இருக்கும். அவங்க பேர் வந்து சசுகி அப்படின்னு நினைக்கிறேன், சம்திங் அந்த பேர் அவங்க பேர். ஸோ அவங்க தான் எழுதியிருந்தாங்க. அதுவே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஃபஸ்ட் நம்ம ஸ்டோரிக்குள்ளே வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போவோம். இங்கே வந்து ஒரு ட்ரையாங்கிள் லவ் இது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹீரோட பேர் வந்து நட்சுவோ. ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கான். அது வந்து அவனோட சென்ஸே. ஸோ இது நார்மலாக சின்ன வயசு டீச்சரை லவ் பண்ணிருக்கான். ஒரு நாள் வந்து ஒரு மிக்சருக்கு போகிறாங்க. மிக்சர் அப்படின்னா எல்லாம் அந்த கெட் டுகெதர் மாதிரின்னு வச்சுக்கவே, ஸ்கூல் பசங்க நிறைய ஸ்கூல் பசங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்குது. போகிறாங்க. அங்கே தான் ஃபஸ்ட் டைம் வந்து அங்கே ஃபஸ்ட் டைமாக இவன் போயிருக்கான். அதே மாதிரி ஃபஸ்ட் டைமாக இன்னொரு பொண்ணு வந்திருக்கான். நிறைய பேர் இருக்கப்போ அவளோட பேர் வந்து ரூயி. ஓகேவா? அவங்க ரெண்டு பேருக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பாயிண்டில் வந்து ரூயை வந்து வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இங்கே யாருமே இல்லை அப்படின்ட்டு. யாருமே இல்லைன்னு தெரிஞ்சு தான் கூட்டி போயிருக்கா, அது வேற. பட் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அவங்களுக்குள்ள என்ன நடக்கணுமோ அது நடந்துருது. ஏன் அது நடக்குது? ஏன் அது நடக்குதுன்னா, லைக் இந்த பொண்ணு சொல்கிறா, லைக் என்னுடைய வயசு கேர்ள்ஸ் எல்லாம் லைக் அதை பெருசாக சொல்கிறாங்க. ஏன்னா அவள் வந்து எப்போவுமே ஒரு லோனரான கேர்ள், ரொம்ப தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கா. அது அப்படியே ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது அப்படின்னு ஒரு தாட்டு. இது நிஜமாக அது அப்படியா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணுறாங்க. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அங்கே இருக்கிறது இவனும் அவங்க ரெண்டு பேரும் தான் வெர்ஜினாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவனை செலக்ட் பண்ணியிருப்பான். ஓகே நீ வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். ஏன்னா நீ சொல்கிற மாதிரி வந்து மற்ற பர்சன் எப்படி திங்க் பண்ணுவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் லைன் அந்த மேலே பெருசாக எதுவுமே தெரியாத ஒரு தீர்வு. ஆனால் ரொம்ப ரொம்ப போல்டாக ஒரு முடிவு எடுக்கிறவ. அதனால அந்த முடிவை இப்போ எடுத்துருக்கேன். ஸோ அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக அவங்களுக்குள்ள வந்து நடக்குது. நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்லிட்டு போயிடுறாங்க. அவ்வளோதான், பெருசாக ஃபீல்லாம் இல்லை. அவ்வளோதான். இது அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேறு கனெக்டோ பார்த்துக்கிறதோ திரும்ப கிடையாது இல்லை. ஸோ அதனால கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒன்று நடக்குது. பயங்கரமான ஒன்று நடக்குது. என்னன்னா நட்ஸோட அப்பா வந்து அடுத்து ஒரு மேரேஜ் வந்து பண்ணலான் இருக்காரு. அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அதனால வந்து அடுத்து வந்து பண்ணலான் இருக்காரு. ஓகே இவனு வந்து அது சூப்பராக சொல்லுவார் பற்றியா இல்லையா, நான் வந்து அடுத்து மேரேஜ் பண்ண போகிறேன் அப்படின்னையும் ஒரு ஓகேம்மா நாளைக்கு வர்றாரு. நாளைக்கு வர்றாங்களா? ஐயோ என்னையா நீ இப்போ சொல்கிற அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சுட்டு தான் சொல்லுவேன். இந்த வீடு மாற்றுறது எல்லாமே ஓகேன்ட்டு வர்றப்ப தான் தெரியுது இவன் லவ் பண்ணிட்டு இருந்தா பார்த்தீங்களா சென்சே, அது அவங்களோட பெரிய பொண்ணு. ஓகேவா? அடுத்து அன்னைக்கு நடந்தது பார்த்தீங்களா, அது அவங்களோட சின்ன பெண்ணு ரூயி, அவ பேர். ஆஹா இப்போ வந்து இவனுக்கு இது என்னன்னா இவங்க வந்து ஸ்டெப் மதர் ஆக போகிறாங்க மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா. இதை வந்து என்ன ஏன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது வேற. ரூயிக்கு இவனுக்கு இருந்ததோ இல்லை சென்சியை லவ் பண்ணுறது நார்மலாகவே வந்து பெருசாக இருக்காது. ஒரு இதில் வந்து ஃபாரிப்டன் கூட வச்சுருந்தாங்க. ஓகே அது ஒரு லேயரே ரொம்ப ஸ்ட்ராங்கு. நீ அதே பிரேக் பண்ணுறதே கஷ்டம். இப்போ என்ன ஆகுதுன்னா அது வந்து இவனோட பிக் சிஸ்டராகவும் ஆகுது அடுத்த நாள். இப்போ இவங்களுக்கு என்னன்னா அவங்க அம்மாவுமே அதுக்கப்புறம் தான் ஹாப்பியாக இருக்காங்க. யாருன்னா ரூயியோட அம்மாவுமே. இவங்க அப்பாவுமே அதுக்கப்புறம் தான் ஹாப்பியாக இருக்காரு. ஒரு இதுக்குள்ளே போகிறாரு, இவனுக்காகவே இவ்வளோ நாள் இருந்துட்டு போகிறாரு. இப்போ இதை பிரேக் பண்ணவும் மனசு இல்லை. அதில் என்ன ஒரு இதுனா அந்த சென்சே வந்து இவனை ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன பையனை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. நீ வந்து அவன் லவ் பண்ணிருப்பான். பட் அவங்க வந்து இல்லை, ஆக்சுவலி அவன் அந்த பையன் தன் மேலே ஆசை இருக்குன்னு தெரியும். அதை லைக் ஹர்ட் பண்ணுறது மாதிரி நீ சின்ன பையன் ஆக்சுவலி அவன் தன்னை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்காக ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இருக்கு, நானே என் டீச்சரை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இல்லை நீ வேறையா அப்படின்னு சொல்லிட்டு அவனை விலக்கி விட்டுட்டு இருப்பான். ஸோ எல்லா விதமான என்னெல்லாம் வந்து ஒரு டாபிக் எல்லாம் ஒன்று கலந்த மாதிரி ஒரு ஒன்லைன். அதாவது ஹோல் சீரீஸை விட்டுரு இந்த ஒரு மொமெண்ட்டு
இது என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நம்ம நினைப்போமோ அதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக பார்த்து முடிக்கிற அனிமே. நீங்கள் 12 எபிசோடே எந்திரிச்சு போகாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு தான் எந்திரிச்சு வருவீங்க. அந்த மாதிரி வந்து அவ்வளோ ஸ்பீடில் போயிட்டு இருக்கும் அந்த அனிமையுமே. அதில் ரூயி வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருப்பாள். அவள் என்ன சொல்லுவான்னா, ஓகே அது முடிஞ்சிருச்சு, அதோட மறந்துடு, இது கிடையாது அந்த ப்ளூ ஹேர் சின்ன பொண்ணு. இவ சென்ஸே வந்து ஆல்ரெடி அவள் ஒன்றில் இருக்கா, அவனை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கா. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரே ஸ்கூல் ஆகிறா அவள், திரும்ப ஸ்கூலில் வர்றாங்க. அதுக்கப்புறம் தான் இவனுக்கு வந்து ரூயை பற்றி தெரிய வருது. ஓ இவளுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறது. அதுக்கு இவனுக்கு வந்து நட்சுவுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அந்த ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒருத்தன் இருப்பான். அதில் இந்த ஓனராக இருப்பாங்க ஒருத்தவங்க. அவங்க ஒரு கேங்ஸ்டராக இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க அது ஒரு ஃபீமேல் மேல் அந்த அப்படி வேற ஒன்று. ஆமாம் அவங்க வந்து அப்படிதான் இருப்பாங்க. ஓகேவா? அவங்க பேரு கூட ஒன்று கூப்பிடுவான், இல்லை மாற்றிட்டு இந்த பேர் சொல்லி கூப்பிடுவேன், எத்தனை தடவை ஒன்று சொல்லியிருக்கேன் அப்படிவாங்க பார்த்துருக்கீங்க. ஸோ அதுதான் அவன் ரொம்ப சின்ன வந்து இவங்க என்ன நடக்குதோ எல்லாத்தையுமே அங்கே சொல்லிட்டு இருப்பான். ஆமாம். ஓகேவா? பட்டு ஒரு நாள் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த ரூயிக்கு வந்து எப்படின்னா தனியாகவே இருந்து அவளுக்கு வந்து அந்த கனெக்ஷன்னா என்ன அதுனா எதுவுமே தெரில. பட் நட்ஸுவோட இருக்கப்போ அவனோட மற்ற பொண்ணுங்க பழகிறப்போ தான் அவனுக்கு அந்த ஜெலஸ் வந்து தெரியுது. ஆஹா இது வந்து ஓகே அந்த ஃபீல்லாம் புரியுது, நம்ம லவ் தான் ஒன்று பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து அதுக்கப்புறம் தான் புரியுது. எப்போனா அவளோட ஒரு ஃப்ரெண்டு, அவளோ ஃப்ரெண்டாக பார்த்துருக்கியா? ப்ரௌன் கலர் ஹேரில் ஒரு பொம்மை கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஓகேவா? அந்த பொம்மை கொடுத்துக்கிட்டே இருப்பா. இன்னொன்று என்னன்னா ரூயி வந்து சூப்பராக சமைப்பா. ஒரு நாள் வந்து இவனுக்கு நட்சுவுக்கு வந்து சமைச்சு கூட கொடுத்துருப்பா. செமையாக இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டுருப்பான். பட் இங்கே வந்து இவளோட இருக்கப்போ வந்து இவளுக்கு தெரியும் நமக்கு, ஆஹா கண்ணில் இவளுக்கு பொறாம தெரிய ஆரம்பிக்குது. அவள் டக்குன்னு சொல்லிடுவா, யார் இவன் ரொம்ப ஜெனியூனாக இருக்கான், நான் வந்து டேட் பண்ணலான்ட்டு இருக்கேன். நான் அவள் சொல்லுவேன், எனக்கு முன்னாடி நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்திருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இப்போ வந்து எனக்கு இவன் ஜெனியூனாக இருக்கான், இன்ட்ரோ கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். பட் இவங்க ஸ்கூலில் யாருமே வந்து இவங்க என்ன இவங்களுக்கு என்ன வேணும்லாம் தெரியாது, ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் தெரியும். பட் ஃபஸ்ட் டைமாக அங்கே சரி ஓகே அவள் ஓகே சொல்லிடுறா. அங்கே ஒரு மேட்ரு நடக்க போகுது. அப்போ தான் வந்து நட்ஸு வந்து ஸ்டாப் பண்ணுவான். ஸ்டாப் பண்ணிவிட்டு அவள் புரிஞ்சுப்பான் ஏன் அவள் பண்ணுறா என்னங்கிறத புரிஞ்சுட்டு அவளுக்கு சமைச்சு கொடுப்பான் மத்தியா. அது செம்மையாக இருக்கும். அவள் அழுவா. மற்றவங்களாம் அவங்க என்ன சொல்ல யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க, அப்போ இருந்தாங்களா அப்போ போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இவனோட அந்த அப்ரோச் வந்து அவளுக்கு பிடிச்சிருக்கும். இதை வந்து அடுத்த நாள் வந்து ரீட்ட சொன்னோடனே அவள் சொல்லுவா, எனக்கெல்லாம் நீ ஒரு நாள் கூட சமைச்சு கொடுத்தது இல்லையே அப்படின்ட்டு. இல்லை அது இல்லை நான் அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அவளுக்குமே சமைச்சு கொடுப்பா. ரொம்ப சூப்பராக இருக்கும். இவளுக்கு என்னன்னா அந்த ஃபீலை வந்து வெளிப்படுத்த தெரியாது. ஓகேவா? ஆனால் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுக்கிறவா. ஏன்னா இவனுக்கு லவ் ஃபுல்லாகவே வந்து சென்சே மேலே. ஆமாம், இவங்க மேலே வந்து இந்த பொண்ணு மேலே இல்லை. ஆனால் இவங்களுக்கான தொடர்பு தான் ரொம்ப அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரே கிளாஸ் படிக்கிறாங்க. எங்கே நல்லா அவங்களோட பொசசிவ்னஸ்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சதுன்னா அந்த கிளப்பில் சேருவாங்கல்ல. ஆமாம், அந்த லிட்ரேச்சர் கிளப்பு. ஆமாம், அந்த கிளப்புக்கு ஸ்கூல்லே அவரும் வரமாட்டாங்க. அங்கே போய் உட்காந்து பேசிட்டு அப்படியே ஃப்ரெண்டாக டெவலப் ஆகி அவள் இவனோட நல்ல ரைட்டர் ஆகி அப்படி இருக்கும். அங்கே அந்த சென்ஸே இன்ட்ரோ ஆனதே வெறித்தனமாக இருந்ததுடா. கண்ணில் தூசி விழுந்தது, அதை எடுத்துக்கிட்டு இருந்தா அப்படிமா பார்த்துருக்கியா? ஒரு சீன் அவன் பொய் தாண்டா சொல்லியிருக்கான், அவன் வந்து சத்தியமாக நடிச்சிருக்கான். அது எனக்கு தெரியல. பட் ஆனால் அப்படிதான் அது இருந்தது. என்னன்னா லேட்டரா ஒரு ட்ரிப்பு போவாங்க. அப்ப அந்த பொண்ணு வந்து சிரிக்கும் அவனை பார்த்துட்டு. அது வேணும்னு எங்க நோட் பண்ணிருக்க பார்த்தியா இல்லையா? என்னன்னா இவளுக்கு வந்து ரைட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஓகேவா? அந்த மாதிரி கிடையாது. ஆனால் இவன் சேர்றான் அங்கே, அந்த பொண்ணுலாம் இருக்குங்கிறதுனால தான் இவன் சேர்றாள். ஸோ இவ சேர்றா. அதுக்கப்புறம் தான் நீ சொல்கிற மாதிரி ரைட்டர் ஆகுறா. இதெல்லாம் பண்ணுறா. இவளுக்கு வந்து இவனை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. பட்டு தலைவன் வந்துக்கு சென்சையை பிடிக்க ஆரம்பிச்சிருது. அவன் சென்சைட்ட மேலே என்ன ஒரு கோவம்னா, அவன் சின்ன பையன், உனக்கு புரியாது, இது அடல்ட்டு, அவனுக்கு புரியாது, இந்த பிரச்சனையே புரியாதுங்கிறா. அப்போ அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குல்ல அவளுக்கு. ஸோ ஏன் அவன் வந்து இவனை வேணாங்கிறா? அவளுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? அவள் பர்சனாலிட்டி சொல்லி, ஏன்னா சின்ன வயசுலேருந்து ஒன்று இருக்குல்ல. ஆமாம், அவளுக்கு பர்சனலாக பிரச்சனை. அவன் நார்மலான ஒரு கேர்ளாக தான் இருந்திருக்கா ஸ்கூலில். அப்போ என்ன நடக்கும்னா, லைக் அவளுடைய மாமான்னு வச்சுக்கேன், மாமான்னு கூப்பிடுறாங்க ஒரு பொண்ணு. அவ வந்து சொல்றா, நான் நேற்று ஸ்கூல்ல இருந்து போயிட்டு இருந்தேன்னா அந்த பையன் வந்தாண்டி, என்கிட்ட பேசினாண்டி, அப்படியே என் கூட நடந்து வீட்டுக்கு வந்தாண்டி, எனக்கு நல்லா இருந்தது அப்படின்னு பேசிட்டு இருக்கா. பொண்ணு பேசுன மாதிரியே பேசுறியாடா? ஆமா, அப்படி பேசுவா. பேச உடனே லைக் வந்து
அது முடிஞ்சிச்சு இந்த சீன். அடுத்த சீன்ல இந்த நட்சுவோ எங்க பேரு ஹினா ஹீனா வந்து இருக்காங்க. ஹீனா கிட்ட அந்த கூட்டிட்டு போனா இல்லையா அந்த பையன், அவன் வந்து ஹோம்ஒர்க் கொடுங்க, பார்த்து காப்பி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். கேட்டதும் வந்து தர முடியாது படா அப்படின்றா. உடனே இவங்க 2 பேரும் சண்டை போட்டு அவன் காலில் விழுந்து கெஞ்சுற மாதிரிலாம் பண்ணி அவன் ஹோம்ஒர்க் வாங்கிக்கிறான். ஸோ இதை அந்த மாமா அந்த கேரக்டர் பார்த்துட்டு வந்து பாத்ரூமில் காசிப் பேசுகிறாங்க. இவன் வந்து இது பண்ணுறது வந்து பவர் மூவ், அதாவது மறைமுகமாக இவன் வந்து அவனை வந்து தன் பக்கமாக ஈர்த்துக்க பார்க்குறா. என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் அவன் பாய் கேர்ள்ஸுக்குள்ள பொசசிவ்னஸ் அது எல்லாமே இது. ஆமாம் இப்போ ஆக்க பார்க்குறா. அது உண்மைதானே அவ பேசணுன்னே கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் அவன் அவன் அப்படி தான் பண்ணுறான் அப்படின்றான். ஏன்னா அவங்களுக்கும் பொறாம, ஏன்னா அவன் பியூட்டிஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ இவன் லோனராக மாற ஆரம்பிக்கிறா. தனியாக போய் ஒரு லேபில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது லேபில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் வந்து இவளை காமெடி பண்ணி கரெக்ட் பண்ணி அவர் அப்படி காமெடினா ஒரு பாசிட்டிவாக இருக்க தான் பண்ணுவான் சென்ஸு. பட் அவளுக்கு பிடிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ரெகுலராக வர ஆரம்பிச்சு அதை லவ் பண்ணிட்டு அவள் இருப்பா. ஓகேவா? இப்போ வந்து இவளுக்கு இருக்க பிரச்சனைலாம் வந்து அவனோட இருக்கிறது தான். இப்போ பாரு, அவனுக்கு கல்யாணம் நேரத்திலே இருப்பாரு. இவ சென்சேவை லவ் பண்றா. இவ சென்சேவா இருக்கப்ப ஸ்டூடெண்ட் இவ இந்த சென்சேவை லவ் பண்றா. அப்படியே அது சேர்ந்து வருது. அந்த சென்சே இந்த சென்சே கிட்ட சொல்லுவான் அவன் உன்னை லவ் பண்றான்னு நினைக்கிறேன், அதனால எப்படி சத்தம் அவன் சொல்லிடுவான். அவன் லவ் அது வரைக்கும் அவளுக்கு புரியாது. அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்க ஏன் அவன் மேலே கோவப்படுவான். டிவோர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணாமலே வந்து இருந்துகிட்டு இருப்பான். ஸோ அதனால தான் கோவப்படுறான். இவளுக்கு வந்து எப்படின்னா அப்படி தனியாகவே லோன்லியாகவே இருந்துட்டால ஹீனா. இவளுக்கு வந்து யார் கேர் பண்ணிக்கிட்டா, காமனாகவே கேர்ள்ஸுக்கு வந்து கேர் பண்ணிக்கிட்டா பிடிக்கும். இவன் வந்து ரொம்ப கேர் பண்ணிக்கணும்னு இவனை வந்து அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் அந்த சின்ன சின்ன ஒரே வீட்டில் இருந்தால் எதுவும் நடக்காமல் எப்படி இருக்கும், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ரூயிக்குமே வந்து இவன் மேலே வந்து ஒரு சைடு வந்து இந்த ஃபீல் உருவாகிட்டு இருக்கு. இவன் மேலே இவனுக்கு இருக்கு, அவளுக்கு இருக்கு. அவள் ஒரு கேட் போட்டு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கா. பட் அப்பப்போ வந்து கிஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா ரூயி வந்து இவனை கிஸ் பண்ணுறது வந்து பார்த்துருவா. பார்த்தோன்னே தான் ஷாக் ஆகிட்டு அடுத்த நாள் வந்து நான் கிளம்புறேன், நான் வீட்டில் இல்லைன்றப்பா. அதுக்கு வேறு காரணம் சொல்லுவான், இண்டிவிஜுவலாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். பட் ஆனால் இல்லை சென்சே, இவனுக்கு வந்து சென்சே தான் முடியும். இவன் வந்து சென்சே வந்து இவன் ரைட்டருங்கிறதுனால இவனோட லைஃப்பை அப்படியே புக் எழுதிட்டு இருப்பான். ஒரு டீச்சராக ஒரு ஸ்டூடெண்ட் லவ் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் ஸ்டோரியா. அந்த இன்னொரு சென்சே வேற ஒரு சென்சே கண்டுபிடிச்சிரும். ஆக்சுவலி அந்த சென்ஸ் லேப் சென்சேவோ ரைட்டர் சென்சேவோ ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு சைடு போயிட்டு இருக்கு. இவன் வெளில போக ட்ரை பண்ணுறா. இவளுக்கு என்னன்னா பிடிக்குது, பட் பிக் ஸ்டெப் எடுத்து வைக்க ஒரு பயம். ஆனா ரூயிக்கு வந்து அந்த பயம் கிடையாது. அவ எதுவா இருந்தாலும் ஓப்பனா வந்து சொல்லிடுவா. பட் அடுத்த ஒரு வீட்டுக்கு போறவ சும்மா போண்டி தானே, இவன்ட்டு ஒரு கீயை கொடுத்துட்டு போயிடுறா. இப்போ இதெல்லாம் எப்போ ஃபர்ஸ்ட் வந்து தங்கச்சி மாட்டிப்பா, அடுத்த அக்கா மாட்டிப்பா, இப்படி போயிட்டு இருக்கு. இது வந்து எப்போன்னா இந்த ரூயி வந்து இவனை ஃபுல்லாவே ஃபாலோ பண்ணிருக்கான்ட்டு எப்போ தெரியும்னா, அவனுக்கு கால் உடைஞ்சிடும்ல. அப்போ வந்து சொல்லுவா, நீ ஹஸ்பண்ட் சொல்லுவா, நீ வந்து இதுக்காண்டி தானே தினம் இங்கே போயிட்டு இருக்க அப்படின்பா. எனக்கு அப்படியே அவனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. டே உனக்கு தெரியுமா அது அப்படின்ட்டு. அவள் காட்டிக்க மாட்டாள், ஆனால் அவளுக்கு தெரியும். இல்லை அப்படின்னோடனே இல்லை, அவள் ஃபர்ஸ்ட் நாள் அவள் சரக்கு அடிச்சுட்டு மட்டையே இருக்கு போயிட்டு சொல்லுவாள், நீ அப்போ என்ன பண்ண நினச்சேன்னு தெரியும் அவன் அப்படின்பா. அதையும் பார்த்துருப்பா. ஓ ஓகே, இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கானா. அவன் ஓப்பனாக சொல்லிடுவான், இல்லை நான் வந்து சென்சியாக தான் லவ் பண்ணுறேன் அப்படின்றான். இவளுக்கு வந்து இவன் மேலே லவ் இருக்கு. அப்போ நான் தக்காளி தொக்கு தான். அவன் ஓப்பனாக வந்து சொல்லிடுவான். இவங்க 2 பேருக்குள்ளே தான் பேசிக்க மாட்டாங்க. இவளுக்கும் ஒரு இது இருக்கும். பட் இப்போ ஹீனா வந்து ரூயிட்ட சொல்லியிருக்க மாட்டான் நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறோன்ட்டு. ஆனால் இவன் சொல்லிடுவான். இதுக்கப்புறம் லாஸ்ட்டான்னு சொல்லிட்டு ஒரு கிஸ் பண்ணிட்டு நான் இனிமேல் பண்ண மாட்டேன்ட்டு போயிடுறான். ஆனால் அவளுக்கு அந்த ஃபீல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்கூல்லேருந்து ஒரு ட்ரிப்பு போகிறாங்க. அந்த ட்ரிப்பு போகிறப்ப என்னென்னா தலைவன் சூப்பராக கேர் பண்ணி எல்லாம் வந்து அவனுடைய அவன் சாதிச்சிருவான். அவன் என்ன நினைச்சானோ அதை நான் சாதிச்சிருவான். அடுத்தது மட்டும் இல்லாமல் மாட்டிக்குவான் வேற. அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே, இது கான்ட்ரவர்சி ஆக வேண்டாம், இதுக்கப்புறம் அது கன்டினியூ பண்ணுறது ரைட்டு கிடையாது, அவன் கேரியரை பார்க்கட்டுன்னு சொல்லிட்டு இவங்க அந்த ஸ்கூல்லேருந்து டக்குன்னு ரிலீவ் ஆகி யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துக்கு வந்து தனியாக போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே சாவி கொடுக்கல, சாவி இருக்கு, வீடு தான் இல்லை. ஓகே, திறந்து பார்த்தா ஃபுல்லாக எம்டியா இருக்கு. ஓகே ரைட். வேற வீட்டுக்கு போன சாவி கொடுக்கல. ரைட். அப்புறம் தான் இங்கே வந்தால் இங்கே வந்து அவங்க அக்கா மாதிரியே வந்து ஹேர் வச்சிருப்பா பார்த்தியா.
அதுக்கப்புறம் அத்தோடு வந்து அனிமியை வந்து முடிச்சிட்டாங்க. ம் இதுக்கப்புறம் நீங்களே எடுத்துக்கங்க யார் என்ன பண்ணா இது அப்படின்னு அது சொல்லிட்டு. இது ஒரு ஆமா அந்த மாதிரி முடிச்சிட்டாங்க. இதுக்கு மேல நம்ம பிரச்சனையை வளர்க்க வேணாம், வளர்க்க வேணான்ட்டு ஏற்கனவே ஓவரா வளர்த்துட்டோன்னுட்டு. ஆனா இந்த ஆதர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மாங்கால பிரச்சனையை வளருன்னு வளர்த்து வளர்த்துருக்காங்க. வச்சிருக்காங்க. மாங்காவோட எண்டே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆமா. இப்போ வந்து எப்படின்னா மாங்காவோட எண்டு அதை நீ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதான் நான் பெட்டர். ஏன்டா என்ன மாட்டி விட்டேன்? எவ்வளோ நேரம் நான் சொன்னேன் அப்போ நான் மாங்காவுடைய முடிவு என்னன்னா சுருக்கமா இந்த அனிமி வந்து ஒரு ஒரு வேற ஒரு எண்டிங். அங்க வந்து 2 பேர் கூடயுமே சேர்ந்துடுறான். அதுதான் எண்டிங். அவ்வளவுதான். வேற எதுவுமே இது வந்து நீ சேஃபாக எஸ்கேப் வர்றதுக்கு இல்லை. இதெல்லாம் இல்லை எல்லாமே நிறைய ஓப்பனாக இந்த இல்ல ரூயிக்கு வந்து புரியுது சைல்டு இருக்கு. சொல்றேன். சென்சே அவங்க சென்சே வந்திருக்காங்களா, ஹீனாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி கோமாவுக்கு போயிடுறாங்க. ஆமா. இப்போ அது கிட்டத்தட்ட இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையான்னு தெரியல. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்குது. அப்போ வந்து இவன் கோமால அவங்க எல்லாரும் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. அப்போ இவ சொல்கிற கோமால இருந்தாலும் லைக் ஒன்றை தானே லவ் பண்ணுறா, நீ வந்து இது பண்ணிக்க, அவளை மேரி பண்ணிக்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அப்படி நடக்குது எண்டில். பட் அதே தான் முடிவு. நான் அதே தான் முடிவு. இது எதுக்குன்னு தெரியல, டக்குனு முடிக்கணும்னு முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அனிமியில். ஆமாம். பட் இது வந்து என்னன்னா, இது வந்து ஃபேண்டஸியாக சூப்பரான ஒரு அனிமையானா சூப்பரான ஒரு அனிமி. ம் பட் வந்து நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு இந்த அனிமே ஒரு அப்படின்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. அது ஆக்சுவலாக நீ ஆமாம். சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் ஆமாம் அது. ஆமாம். நான் என்ன நினச்சேன்னா ஆக்சுவலி இந்த மாதிரி லைக் ஒரு ஒரு ஃபேண்டசி உள்ள ஏகப்பட்ட படங்களும் உண்டு. இந்த மாதிரி அனிமி லைக் அது தனி ஜானர் அப்படிலாம் ஒன்று இருக்குது. பட் என்னன்னா இதை லாஜிக்கலாக எடுத்து பயங்கரமாக ஏன் டிஸ்கஸ் பண்ண முடியாதுன்னா, ஒரு ரைட்டர் ஒரு மேங்கா ஆதர் வந்து இதை எழுதும்போது இந்தந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கணுன்றத மைண்டில் வச்சு தான் எழுதியிருக்காங்களே. இதெல்லாம் நடக்க போகுது. ஸோ அதனால அதுக்கு நான் ஸ்டோரியை கொண்டு போகிறேன்ற விஷயம் இருக்குது. ஆனால் ப்ளஸ் இன்னொரு விஷயம் கூடுதலாக இந்த ரைட்டர் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருக்காங்க. ஸ்கில்ஃபுல்லாக இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாலும் நம்ம நம்புகிற மாதிரி சொல்லிடுவாங்க. அதில் நம்ம லாஜிக் பார்க்க மாட்டோம். அவன் பயங்கரமாக இருந்ததில்ல அந்த ஒரு ஃபீல்லையே அதை நம்ம லாஜிக்கலாக கொஸ்டின் பண்ணாமல் போயிடுவோம். ஸோ அதில் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இந்த மேங்கா வந்து நல்லா இருந்தது. பட் அது ஒரு அதை சீரியஸாக டிஸ்கஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த கதையில் வரக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் நீ சொன்ன இயல்பாகவே கேர்ள்ஸ் வந்து ரொம்ப பொசசிவானவங்க. இது இந்த இந்த என்ன சொல்கிறது, ரொம்ப அட்டாச்சாக இருக்கிற விஷயம் வந்து பறிக்கப்பட்டாலோ போனாலோ எவ்வளோ கோவம் வரும்ன்றது தெரியும். அது அவங்களுக்கு ப்ரைமலான விஷயம். அது மிக எக்ஸ்ட்ரீமான சுச்சுவேஷனுக்கு கொண்டு போய் விடும். லைக் வந்து தற்கொலையோ இல்லை வந்து ஒரு ஏதோ கொலை, அந்த அந்த துரோகம், அது என்னென்னமோ நடக்கும். அது இதில் ரியல். ஆமாம். இதை வந்து ஹை டோனில் மாற்றாமல் நெகட்டிவ் டோனில் கொஞ்சம் கூட மாற்றாமல் அது பாட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் அப்படி ஸ்மூத் பண்ணி முடிச்சு அவங்களுக்கு அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சும்மா ஆமா. ஃபேண்டஸியாக முடிக்கலாம் அப்படின்னு ஆமா. சொல்லிட்டு முடிச்சு. இது வந்து அனிமியில் வந்து இது ஒன்றும் புதுசு கிடையாது. இப்போ வந்து அது நீங்கள் அனிமி ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் ம். எல்லாருக்குமே தெரியும். நார்மலாக ஒரு சோனன் அனிமிலேயே நிறைய டபுள் மீனிங்ஸ் வந்து இருக்கு. அது 16 வயசு 15 வயசு பார்க்குறீங்க இருக்கு. அது நார்மல், அவங்க இதில் நார்மல். ம். பட் அதனால அப்படியே ஸ்மூத்தாக கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது எப்படின்னா, இது நல்லா இருக்கா இல்லையானா ஒருத்தவங்க டேஸ்ட்டை பொறுத்து. இப்போ எல்லாருமே யோசிச்சுன்னா இட்ஸ் ஓகே, இது நம்ம பேசுகிறப்ப என்ன ஆகும், லேபிள் ஆகுமா, நம்மளை போய் லேபிளாக வச்சுட்டு சொல்லிட்டு ஆமாம். அப்படிங்கிறலாம் தோணுது. இதனால தான் நான் பெட்டராக அதை எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். அது ஒருத்தவங்க ஒப்பீனியன். ஆ. இதில் என்னோட ஒப்பீனியன் சொல்லவே வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ம். நம்ம சொன்னோம் அப்படின்னா இதோ ஒரு மெயின் பாயிண்டாக எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்து வரும் அப்படிங்கிறனால தான். இல்லைனா அது ஆ. என்னோட ஒப்பீனியன் நல்லா இருக்கா இல்லை எது வேணாலும் நம்ம சொல்லிடலாம். பட் வந்து நான் ஓகே, அது நீங்கள் என்னங்கிறத கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க உங்களோட ஒப்பீனியன். என்னோட ஒப்பீனியன் ஜாலியான படங்கள் இருக்கும். இருக்கும். இருக்கட்டும், தேவைதான். ஃபேண்டசி ஃபேண்டசியாக அது ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஆமாம். அப்புறம் இன்னொன்று, நம்ம இதை கேரக்டரை எடுத்து ரியாலிட்டியை ஒட்டி டிஸ்கஸ் பண்ண முடியாதுன்றதை நான் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து ஃபேண்டசி கனவோட ஒரு சூப்பரான அடாப்டேஷன் டு ஸ்க்ரீன். அவ்வளோதான். அதுக்கு மேலே இதை லாஜிக் பார்த்து உள்ள நுழைஞ்சா அதில் ஃபர்ஸ்ட்லேருந்தே ஃபால்ட் மட்டும்தான். அடப்பாவி இப்படி ஏமாத்திட்டியடா இருக்கும். இது பொய்யாச்சு ஆனால் அப்படின்னு. தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஆமாம் நீ ஃபேண்டசியே பார்த்துட்டு போயிடுங்க. ஆமாம் ஆமாம். ஸோ நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்க இல்லையா, ம். பார்க்க சொல்லி யாரையாவது ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவீங்க, ஆமாம். அது வேற. ம். ஸோ எனிவே அவ்வளோதான். நன்றி. நெக்ஸ்ட் Bye. பாட்காஸ்ட்டில் வந்து வேற ஒரு அனிமி பற்றி பேசுகிறோம். ம். நன்றி, வணக்கம். பாய் பாய்.